فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அருமை நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவை நிறைவு செய்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அவனுடைய நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்து கொள்வானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய வருட கணிப்பீட்டின் பிரகாரம் ஹிஜ்ரி 1446 ஆண்டின் ஷஅபான் மாதத்தின் கடைசி பகுதியிலே நாம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களிலே அருள்மிகு ரமலான் மாதத்தை நாம் எல்லாம் அடைய இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் அந்த அருள்மிகு ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து அந்த மாதத்திலே ஆசையோடும் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித் தந்த வழிமுறையின் பிரகாரம் பல்வேறுபட்ட வணக்க வழிபாடுகளை செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் வசதியையும் ஏற்படுத்தி தந்தருள்வானாக என்று அல்லாஹுவை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் சர்வதேச பிறையும் அறிஞர்களின் கூற்றுக்களும் என்ற தலைப்பிலே காலத்தின் தேவை கருதி ஒரு சில முக்கிய செய்திகளை நாங்கள் ஞாபகப்படுத்த இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தலைப்பிலே முதலாவதாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இஸ்லாமிய மார்க்கம் பிறை தொடர்பாக எமக்கு என்ன சொல்லித் தருகிறது என்பதாகும். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 10வது அத்தியாயத்தின் 5வது வசனத்திலே ஹுவல்லதி ஜால ஷம்ஸ லியாஅன் வல் கமர நூரா, அவன்தான் சூரியனை சுடர்விடும் பிரகாசமக்கதாகவும் சந்திரனை ஒளியுள்ளதாகவும் ஆக்கியிருக்கின்றான். வகத்தரஹு மனாசில லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப், அந்த சந்திரனுக்கு மாறி மாறி பல கட்டங்களை அவன் ஏற்படுத்தி இருக்கின்றான். எதற்காக வேண்டி தெரியுமா? கால கணக்கையும் வருடங்களின் எண்ணிக்கைகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா இவ்வாறு சந்திரனை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று இந்த வசனத்திலே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். உலகத்திலே சூரியனும் சந்திரனும் மிக பிரம்மாண்டமான படைப்புகளாக இருக்கின்றன. அல்லாஹு தஆலா சூரியனை நேரங்காட்டியாகவும் சந்திரன் குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற போது வருடங்களை கணித்துக் கொள்வதற்கும் மாதங்களை எண்ணிக்கொள்வதற்கும் கால கணிப்புகளை செய்து கொள்வதற்கும் சந்திரனை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் அறியலாம். 2வது அத்தியாயத்தின் 189வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா யஸ்அலுனக அனில் அஹில்லா, நபியே உம்மிடத்திலே இளம் பிறைகள் குறித்து அவர்கள் கேட்கிறார்கள். தேய்ந்து போகக்கூடிய இளம் பிறைகள் குறித்து அவர்கள் கேட்கிறார்கள். குல், நீ அவர்களிடத்திலே கூறு, ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ், அவை மக்களுக்கு காலத்தை காட்டுபவைகளாகவும் ஹஜ்ஜையும் அறிவிப்பதாகவும் இருக்கின்றது. இந்த பிறைகள் மக்களுக்கு காலத்தை காட்டக்கூடியதாகவும்
ஹஜ்ஜை அறிவிக்கக்கூடியதாகவும் காணப்படுகின்றன என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இரண்டு வசனங்களும் சந்திரன் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக எடுத்துச் சொல்லக்கூடிய வசனங்கள். காலத்தையும் வருடத்தையும் கணித்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா சந்திரனை படைத்திருப்பதாக இந்த வசனங்களிலே நாங்கள் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறை என்று வந்துவிட்டால் எமது சமுதாயத்திலே ரமலான் நோன்பை பிடிப்பதற்கும் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்கும் மாத்திரம்தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது என்ற சிந்தனை அதிகமானவர்களிடத்திலே காணப்படுகின்றன. இஸ்லாமிய மார்க்கம் பிறையோடு சம்பந்தப்படுத்தி பல்வேறுபட்ட சட்டதிட்டங்களை சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ரமலான் நோன்பை எப்படி பிறையோடு தொடர்படுத்தி இஸ்லாம் சொல்லுகின்றதோ அதே போன்றுதான் ஹஜ்ஜுடைய வணக்கங்களையும் பிறையோடு தொடர்படுத்தி தான் சொல்லுகின்றது. பிறை 8வது தினத்திலே மினாவுக்கு செல்ல வேண்டும், 9வது தினத்திலே அரபாவுக்கு செல்ல வேண்டும், 10வது தினத்திலே இன்ன காரியங்களை செய்ய வேண்டும், 11வது தினம், 12வது தினம், 13வது தினத்திலே இன்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்று பிறையோடு சம்பந்தப்படுத்தி இஸ்லாமிய மார்க்கம் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. உலுஹிய்யா என்ற வணக்கம் பிறையோடு சம்பந்தப்படுத்தப்பட்டு எமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கக்கூடிய வணக்கம். அகீகா, ஒரு பிள்ளை கிடைத்தால் அகீகா கொடுக்க வேண்டும், அந்த வணக்கத்தை பிறையோடு தொடர்படுத்தி மார்க்கம் சொல்லுகிறது. இதே போன்றுதான் ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்தால் அல்லது கணவனால் தலாக்கு விடப்பட்டால் இத்தா இருக்கக்கூடிய காலமும் எமது சமுதாயத்திலே அதிகமானவர்கள் 4 மாதங்களும் 10 நாட்களும் கணவனை இழந்து இத்தா இருக்கிறார்கள். கணவனை இழந்த பெண்மணி 2 விதமான இத்தாக்களை கடைபிடிப்பார். அவள் கருவை சுமக்காதவளாக இருந்தால் 4 மாதங்களும் 10 நாட்களும், கருவை சுமக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் பிள்ளையை பெற்றெடுக்கும் வரைக்கும் அவள் இத்தா இருக்க வேண்டும். இது இஸ்லாமிய சட்டம். இந்த இத்தா கால கணிப்பை அநேகமானவர்கள் ஹிஜ்ரி ஆண்டோடு ஹிஜ்ரி வருடத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்காமல் மீலாதி நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஆங்கில வருடத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்கிறத பார்க்கிறோம். அது முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும். அது தவறு. இஸ்லாமிய மார்க்கத்திலே மாதம் என்பது 29 நாளாக முடிக்கப்படும். 29வது நாள் பிறை தென்படாவிட்டால் 30 நாளாக நாங்கள் பூர்த்தியாக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் மாதத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய எண்ணிக்கை. இது அடுத்து ஆங்கில வருடத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் 28லே மாதம் முடியும், சில பொழுதுகளில் 31லே மாதம் முடியும். இவ்வாறு ஆங்கில வருடத்தை இத்தாவில் கணக்கில் எடுக்கின்ற போது மாதத்திலே சில பொழுதுகளில் ஒரு நாளை விட்டதாக ஆகிவிடும், பல சந்தர்ப்பங்களிலே ஒரு நாளை கூட்டினதாக ஆகிவிடும். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத்தா கணிப்பை இஸ்லாமிய வருடத்தோடு ஹிஜ்ரியோடு சம்பந்தப்படுத்தி நாங்கள் கணிக்க வேண்டும். பிறை இத்தாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு வணக்கத்திலும் சம்பந்தப்படுகிறது என்கிறத நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பிறை வெறுமனே நோன்போடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒன்றல்ல, இன்னும் பல வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்டவைகளாக அது காணப்படுகிறது என்பதை இந்த இடத்திலே ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாதத்தை தீர்மானிப்பதிலே இஸ்லாம் என்ன வழிமுறைகளை கூறுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சூமு லிருயதிஹி, பிறை தெரிவதன் மூலம், பிறையை நீங்கள் காண்பதன் மூலம் நோன்பை பிடியுங்கள், பிறையை நீங்கள் காண்பதன் மூலம் நோன்பை விட்டுவிடுங்கள். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல். இந்த செய்தி நீங்கள் பிறையை கண்டால் நோன்பு விடுயுங்கள், பிறையை கண்டால் நோன்பு விடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகும். புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. இதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அஷ்ஷஹ்ரு 29
மாதம் என்பது 29 நாட்கள் தான், 29 இரவுகளை கொண்டதுதான் மாதம் என்பது. ஃபலா தசூமு ஹத்தா தரவு, பிறையை காணாத வரைக்கும் நீங்க நோன்பு பிடிக்கவே கூடாது. 29 நாட்கள் முடிந்ததன் பிறகு பிறையை நாங்கள் பார்க்க வேண்டும். பிறை வானத்தில் எங்களுடைய கண்ணுக்கு தென்பட்டால் நாங்கள் நோன்பு பிடிப்போம். அப்படி தென்படவில்லை என்றால் ஃபைன் ஹும்ம அலைக்கும், உங்களுக்கு பிறை மறைக்கப்பட்டு விட்டது என்றால் ஃபஅக்மிலுல் இத்தத தலாதீன், எண்ணிக்கையை நீங்கள் 30 பூர்த்தி செய்ய வேண்டும். அப்ப 29 அல்லது 30, 29வது தினத்தை முடித்துவிட்டு பிறையை பார்த்து பிறை தென்பட்டு விட்டால் மாதம் முடிந்துவிடும். பிறை தென்படாவிட்டால் மாதம் 30 பூர்த்தியாக்கப்படும் என்ற தகவலை இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா மாதத்தை தீர்மானிப்பதற்கு பிறையை பார்க்குமாறு சொல்லுகிறார். பிறை தென்படாவிட்டால், உங்களுடைய கண்ணுக்கு புலப்படாவிட்டால் அடுத்த கட்டம் மாதத்தை 30 பூர்த்தி செய்து அதற்கு பின்னாலே அடுத்த மாதத்தை தொடங்குங்க அப்படி என்று சொல்லி இந்த செய்தியிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்துக்குள் பிறை தொடர்பான பல்வேறுபட்ட நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன. சிலர் ஊருக்கு ஊர் பிறையை பார்க்குகின்றார்கள், மாகாணத்துக்கு மாகாணம் பிறையை பார்க்குகின்றார்கள். தங்களுடைய மாகாணத்திலே பிறை தென்பட்டால் தான் நாங்கள் நோன்பு பிடிப்போம், வெளி மாகாணங்களிலே தென்பட்ட பிறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இதே போன்று நாட்டோடு சம்பந்தப்படுத்தப்பட்டு எங்களுடைய நாட்டில் பிறை கண்டால் தான் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம், எங்களுடைய நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு பிறை கண்டது என்று சொன்னாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நாட்டோடை மட்டுப்படுத்தி பிறை தகவலை ஏற்று செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் உலகத்தில் எந்த ஒரு மூலையிலே தென்பட்டாலும் பிறை எமக்கு சாட்சியில் சொல்லப்பட்டு தகவலாக வருகின்ற போது அந்த தகவலை ஏற்று நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், கணிப்பீட்டின் அடிப்படையிலே பிறையை கண்ணால பார்க்க தேவையில்லை, யாராவது கணித்து சொன்னார்களே ஆனால் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்ன நாளையில இத்தனை மணிக்கு இந்த பிறை வெளிப்படும், இத்தனை மணிக்கு தோன்றும் அப்படி என்று சொல்லி அவர்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார், கணிப்பீட்டின் அடிப்படையிலே பிறையை தீர்மானிப்பவர்கள். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், இது எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு என்று சொல்லி ஒரு ஷேக் இருக்கிறார், அந்த ஷேக் இன்ன நாளைக்கு பிறை என்று சொல்லுவார், இன்ன நாளைக்கு நோன்பு என்று சொல்லுவார், நாங்கள் நோன்பு பிடிப்போம். இன்ன நாளைக்கு பெருநாள் என்று சொல்லுவார், நாங்கள் பெருநாளை கொண்டாடுவோம். ஷேகுடைய அந்த பொறுப்பிலே தங்களுடைய பிறை தகவலை வைத்திருப்பவர்கள். இவ்வாறு இந்த மார்க்கத்துக்குள் பிறை தொடர்பாக பல்வேறுபட்ட நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன. மாதத்தை தீர்மானிப்பதிலே பல்வேறுபட்ட நிலைப்பாடுகள் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். இதிலே குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமான ஒரு நிலைப்பாடு எது என்கிறது நாங்கள் விளங்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே எது தெளிவான நெருக்கமான நிலைப்பாடு என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் உலகத்தில் எங்கு பிறை தென்பட்டாலும் அந்த பிறை தகவல் எங்களுக்கு ஆதாரபூர்வமாக கிடைக்கும் என்றால் அதை நாங்கள் ஏற்று செயல்பட வேண்டும். அது உள் நாட்டுக்குள் கிடைத்தாலும் சரி, உள் ஊரில் கிடைத்தாலும் சரி, வெளிநாட்டில் கிடைத்தாலும் சரி, பக்கத்து நாடாக இருக்கட்டும், தூர நாடுகளாக இருக்கட்டும், எந்த நாட்டில் இருந்து எங்களுக்கு தகவல் வந்தாலும் இது ஊர்ஜிதமான தகவல் என்று அறியப்பட்டால் அதை எடுத்து செயல்படுவதுதான் சர்வதேச பிறை என்பது. இந்த பிறைக்கு தான் குர்ஆன் ஹதீஸிலே தெளிவான ஆதாரம் இருக்கிறது. சூமு லிருயதிஹி வஅஃப்திரு லிருயதிஹி என்கிற அந்த வாசகம் உலக மக்கள் அனைவர்களையும் பார்த்து சொல்லப்பட்ட வாசகம்தான். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சமுதாயத்திலே 40-45 வயதை அடைந்த நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். 60 வயதை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள், 80 வயதை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே நீங்கள் பிறையை பார்த்து நோன்பு பிடித்தீர்களா என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்?
இதுவரை காலமும் என்னுடைய கண்ணால நான் பிறையை பார்க்கல. யாரோ பிறை பார்த்து சொல்லுவார்கள். அவர்கள் பிறை பார்த்த தகவல் ஊர்ஜிதமாக சொல்லப்பட்டு எங்களுக்கு தகவலாக பரிமாறப்படும். நாங்கள் அதை ஏற்று நோன்புகளையும் பெருநாட்களையும் கொண்டாடி கொண்டு போவோம். இப்படித்தான் அநேகமானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இந்த பிறையை எல்லாருடைய கண்ணிலையும் காட்ட மாட்டான். எல்லாருடைய இடங்களிலும் அதை காண இயலாது. எல்லா இடங்களிலும் அது கண்ணுக்கு தெரியும் ஆரம்ப பிறைங்கிறது இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அப்படித்தான் படைச்சு வச்சிருக்கிறார். எங்கேயாவது ஒரு மூலையில யாராவது ஒன்று ரெண்டு பேருக்கு அது தென்படும். தென்பட்ட உடனேயே அவர்கள் தான் பிறையை கண்டதாக சாட்சி சொல்வார்கள். அந்த சாட்சியத்தை தகவலாக பரப்புவார்கள் அங்கே உள்ளவர்கள். நம்முடைய நாட்டிலே ஒரு காலகட்டத்தில் ஒரு ஊரிலே கண்ட பிறையை இன்னொரு ஊரிலே எடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது. அக்கரப்பத்திலே பிறை கண்டிருப்பார்கள். கதிர்வளையிலே இருக்கிறவர்கள், காத்தாங்குடியில் இருக்கிறவர்களுக்கு பிற தெரியாது. இவர்கள் பிறையை கண்டார்களா, நோம்பு பிடித்தார்களா, அல்லது 29 கண்டு பெருநாள் கொண்டாடினான்னு தெரியாது. வசதிகள், வாய்ப்புகள், தகவல்கள், பரிமாற்றங்கள் இல்லாத காலம் அந்த காலம். அப்படிப்பட்ட காலத்திலே பிறை தகவல் கிடைக்காத போது நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடிப்படையில் தான் எங்களுடைய மாதத்தை தீர்மானித்தோம். அதுக்கு பின்னால பிறை தகவல்கள், வசதிகள், வாய்ப்புகள் கொஞ்சம் கூடின உடனேயே ஒரு ஊரிலே கேட்ட அந்த தகவல், அறிந்த அந்த விடயம் இன்னொரு ஊருக்கு தெரியக்கூடிய அடிப்படையிலே வசதிகள் வந்த போது இங்கே பிறையை கண்டால் பக்கத்திலே உள்ள ஊர்வாசிகள் அந்த தகவல் அறிந்து நோன்பு பிடிக்க ஆரம்பித்தார்கள். இன்னும் கொஞ்சம் காலம் போக இந்த ஊர் பிறை பக்கத்து ஊர் பிறைகளாக மாறி அதுக்கு பின்னால நாட்டு பிறையாக மாறியது. ஏன்? அந்த நாட்டுக்குள்ளே தகவல் பரிமாற்றம் காணப்பட்டதினால ஒரு ஊரிலே கண்ட பிறையை அந்த நாட்டிலே உள்ள அனைவர்களும் அமுல்படுத்துகின்ற மாதிரியான வசதிகள், வாய்ப்புகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்படி பயன்படுத்தினவர்கள் அதை இன்னும் சற்று கொஞ்சம் விரிவாக்கி ஊரோடு மட்டுப்படுத்தினத்தை நாட்டுக்கு பக்கத்து ஊர்களோடு கொண்டு வந்து பக்கத்து ஊர்களில் இருந்து நாட்டுக்குள்ள விசாலமாக்கின மாதிரி நாட்டுக்குள்ள இருக்கிறத பக்கத்து நாடுகளுக்கு விசாலமாக்கி பக்கத்து நாடுகளில் இருக்கிறத உலக நாடுகளுக்கு விசாலமாக்குறதுக்குரிய வசதிகள், வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருந்தும் ஏன் நாங்கள் அதை புறக்கணிக்கின்றோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமான நிலைப்பாடாக சர்வதேச பிறை இருக்குகின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு காலகட்டத்தில் அதை செய்வதற்கு சந்தர்ப்பம், சூழ்நிலை அமையாத போது நாங்கள் செய்யாமலுக்கு விட்டோம். ஒரு வசதி வாய்ப்பு வருகின்ற போது அதை நாங்கள் செய்வதற்கு முற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விசாலமாக்கினோம். விசாலமாக்கின நாங்கள் ஒரு கட்டத்திலே ஒரு எல்லையோடு சுருக்கி கொண்டோம். ஏன் இந்த சுருக்கம்? ஒன்று, ஆரம்பத்திலே இருந்த மாதிரி அவரவருடைய இடங்களிலே கண்ட பிறையை வைத்து நோன்பையும் பெருநாளையும் கொண்டாட வேண்டும். இல்லை என்றால் விசாலமாக்கினத்தை இன்னும் சற்று விசாலமாக்கி பக்கத்து நாடுகள், பக்கத்து இடங்களிலே உள்ள பிறை தகவல் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக சர்வதேச பிறை இருக்கி என்ற ஒரே காரணத்தினால்தான் நாங்கள் அந்த பிறை விடயத்திலே அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றோம். இல்லை என்றால் நாங்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்க மாட்டோம். சிலர் நினைக்கிறார்கள் இது சர்வதேச பிறை என்பது இப்ப அண்மை காலங்களில் தோன்றினதுதான், ஒரு 2000க்கு பின்னால தோன்றின ஒரு நிலைப்பாடு தான் அப்படி என்ற மாதிரி சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த நினைப்பு தவறாகும். உலகிலே வாழ்ந்த சலஃபுகள், நல்ல அறிஞர்கள், இன்னும் சொல்ல போனால் மதுஹபுகள் நிறைய இருக்கிறது. அதில் 4 மதுஹபுகள் பிரதானமானது. எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகி, இப்படி 4 மதுஹபுகள் இருக்கின்றன, பிரதானமான மதுஹபுகள். இந்த மதுஹபுகள்ல ஷாஃபி மதுஹபை தவிர்த்து, ஷாஃபி மதுஹபுல கூட ஒரு சில அறிஞர்கள் உலகத்தில் எந்த ஒரு இடத்திலே பிறை தென்பட்டாலும் அதை ஏனைய இடங்களிலே உள்ளவர்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். இது தவிர்த்து மற்ற 3 மதுஹபிலே உள்ள அறிஞர்களும் பெரும்பான்மையானவர்கள் அந்த மதுஹபு கருத்தின் அடிப்படையிலே ஜும்ஹூர்கள் என்று சொல்லுவார்கள்,
சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? ஒரு இடத்தில் பிறை தென்பட்டது என்று ஊர்ஜிதமாக தெரிந்து விட்டால் அது எல்லா பகுதியிலே இருக்கக்கூடியவர்களையும் உள்ளடக்கிக் கொள்ளும். அப்படி என்ற நிலைப்பாட்டில் தான் இருந்திருக்கிறார்கள். வெறுமனே இந்த பிறை விடயத்திலே நாம் மாத்திரம் 2000க்கு பின்னால வந்து சொல்லல. இது 5ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள், 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள், 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள், இப்படிப்பட்ட அறிஞர்கள் எல்லாம் அந்த காலத்தில் சாத்தியமே இல்லை. 1950வது வருடம் நம்முடைய நாடு எப்படி இருந்தது என்று சொல்லி அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும். இது 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு என்று சொன்னால் அது எவ்வளவு தூரப்பட்ட காலம் என்கிறத தெரிந்து கொள்ளுங்க. விளக்கு கூட இல்லாத காலம். அப்படிப்பட்ட அந்த காலத்தில் தகவல் தொழில்நுட்பம் மருந்துக்கும் இல்லாத காலகட்டத்தில் இமாம்கள் என்ன சொன்னார்கள்? மதுஹபிலே உள்ள இமாம்கள் என்ன சொன்னார்கள்? பொதுவாகத்தான் ஹதீதுகள் வந்திருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் பொதுவாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். நபி அவர்கள் சாட்சியத்தை நாட்டோடு இடத்தோடு வரையறுக்கவில்லை. எங்கே இருந்து வந்தாலும் அந்த சாட்சியத்தை ஏற்று செயல்படுத்தி இருக்கிறார்கள். ஆகையினால மதுஹபினுடைய வெளிப்படையான கருத்து, ஹனபி மதுஹப் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஹனபி மதுஹபினுடைய வெளிப்படையான கருத்தே உலகில் எந்த ஒரு மூலையில பிறை தென்பட்டாலும் அதை ஏற்று செயல்பட வேண்டும் என்பதுதான். இப்னு நஜ்ம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இருக்கிறார். அல் பஹ்ருர் ராயிக் ஷரஹு கன்ஸித் தகாயிக். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், மதுஹபு கருத்துக்களை ஆதாரமாக எடுக்கின்றவர்கள் அந்த மதுஹபிலையும் இது சொல்லப்பட்டிருக்கின்றது அறிய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதை சொல்ல தேவையில்லை. குர்ஆன் ஹதீஸிலே தெளிவான, குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமான விளக்கமாக இதுதான் இருக்குது என்று சொன்னால் அதை நாங்கள் எடுத்துட்டு போயிடுவோம். ஏன் இப்ப மதுஹபு கருத்தை சொல்ல வேண்டி வருகிறது, இமாம்களுடைய கருத்தை சொல்ல வேண்டி வருகிறாம் என்று சொன்னா, நீங்க இந்த புறையை இப்பதான் கொண்டு வந்து சொல்றீங்க, 2000ஆம் ஆண்டுக்கு பின்னால்தான் இந்த பிரச்சனை இந்த நாட்டில் தோன்றிச்சுது, இதுக்கு முதல் அது இருக்கல்ல அப்படி என்று சொல்லி புதிதாக இதை உருவாக்கிற மாதிரி கதைக்கிறார்கள். அப்படி அல்ல. 2ஆம் நூற்றாண்டில், 3ஆம் நூற்றாண்டில், 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த அறிஞர்கள் ஹதீதிலே வந்திருக்கக்கூடிய வாசகத்தை வைத்து அவர்கள் சட்டம் அமைத்தார்கள். எப்படி? உலகில் எந்த இடத்துல பிறை தென்பட்டாலும் அது அனைத்தரையும் உள்ளடக்கிக் கொள்ளக்கூடியதுதான், அந்த தகவலை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் அவர் சொன்னார்கள். ஆனால் அமுல்படுத்த இயலா. அவருடைய காலத்தில் அமுல்படுத்த இயலுமா? இயலாது. ஏன் என்று சொன்னால், ஒரு இடத்திலே இருந்து சாதாரணமாக வண்டியில கட்டி கொண்டு போனாலும், குதிரையில ஏறிட்டு போனாலும், மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில உள்ள தூரமே கிட்டத்தட்ட 11-10 நாட்கள் பிரயாணம் செஞ்சு வரணும். அன்றைய காலத்தில் அமுல்படுத்துறதுக்குரிய வசதிகள் வாய்ப்புகள் இருக்கல. அதனால அவரவர்களுடைய இடங்களிலே கண்ட அடிப்படையில் தங்களுடைய மாதத்தை தீர்மானித்துக் கொண்டு போனார்கள். ஆனால் அறிஞர்கள் சொன்னார்கள், பிறை தென்பட்ட தகவல் கிடைத்து விட்டால் அதை நாங்கள் ஏற்று செயல்படுத்த வேண்டும். ஒரே நாளையில கிடைச்சிருது. அப்படியான வசதிகளை வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இன்றைய உலகத்தில் கிடைச்சிட்டாம் என்று சொன்னால் அந்த தகவலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லோரும் நோன்பு பிடியுங்கள், எல்லோரும் பெருநாளை கொண்டாடுங்கள் என்ற கருத்தில் தான் மதுஹபுகள் சொல்லியிருக்கின்றன. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்னு நஜ்ம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹனபி மதுஹப் அறிஞர் அந்த புத்தகத்தில் சொல்லுகின்ற போது, வைதார அஹ்லு பலதத்தின் வலம் யரவு அஹ்லு பலதத்தின் உக்ரா, ஒரு ஊர்வாசிகள் பிறையை காணுகிறார்கள், வேறவர்கள் பிறையை காணல்ல. இப்படி காணாத சந்தர்ப்பத்திலே வஜப அலைஹிம் ஐயஸூமு பிருயத்தி உலாயிக, கண்டவர்களுடைய பிறை தகவலை அடிப்படையாக கொண்டு ஏனையவர்கள் நோன்பு பிடிப்பது வாஜிப் என்று சொன்னார்கள். அவர்கள் இந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறான்னு சொன்னா, வயல்ஸமு அஹ்லல் மஷ்ரிகி, கிழக்கு பகுதியிலே இருக்குகின்றவர்களுக்கு அவசியமாகும், பிருயத்தி அஹ்லில் மக்ரிபி, மேற்கு பகுதியிலே இருப்பவர்கள் பிறை கண்டு விட்டோம் என்று தகவல் சொல்லி அது எமக்கு கிடைக்கின்ற போது கிழக்கு பகுதியிலே இருப்பவர்கள் அந்த தகவலை ஏற்று அந்த பிறையை எடுக்க வேண்டும் என்று ஹனபி மதுஹபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹனபி மதுஹபினுடைய வெளிப்படையான கருத்தே அவர்கள் எந்த இடத்தில் பிறை தென்பட்டு தகவல் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது தான். இதை ஷரஹு ஃபத்ஹுல் கதீர் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் நீங்க பார்க்கலாம். அவர்கள் சொல்லுகிறார்கள், வைதா சபத ஃபீ மிஸ்ர்,
ஒரு பட்டணத்தில் ஒரு பகுதியில் வந்து பிறை தன்பட்ட தகவல் உறுதியாகின்றது. லசிம சாயிரன் நாஸ், ஏனைய மனிதர்கள் அனைவர்களுக்கும் நோன்பு பிடிக்கிறது பெருநாள் கொண்டாடுறது அவசியமாகும். ஃபயல்சமு அஹ்லல் மஷ்ரிகி பிருயத்தி அஹ்லில் மக்ரிப், மேற்கு பகுதியிலே உள்ளவர்களுடைய பிறையை கண்டு பிறை தகவலை ஏற்று கிழக்கு பகுதியிலே உள்ளவர்கள் நோன்பு பிடிக்க வேண்டும், பெருநாள் கொண்டாட வேண்டும். இதுதான் ஃபீ லாஹிரில் மதுஹப், இந்த மதுஹபினுடைய வெளிப்படையான கருத்து. அப்படி என்ற அர்த்தத்தில் இந்த புத்தகத்திலே அவர்கள் சொல்லி இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இந்த தகவலை நாம் சொல்றோம் என்று சொன்னா, இவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார். இந்த மதுஹபில கூட இந்த பிறை தொடர்பாக அறிஞர்கள் பேசியிருக்கிறார், அமுல்படுத்துறதுக்கு ஏன் அன்றைய காலகட்டத்தில் அமுல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வசதிகள் இருக்கல. அதனால நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால, ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னால எப்படி இந்த ஊர்ல இருந்தோமோ அதே மாதிரி தான் 2ஆம் நூற்றாண்டில் 3ஆம் நூற்றாண்டில் இருந்தவர்கள் இருந்தார்கள். சுருக்கமான பிரதேசங்களாக இருந்துச்சு, விசாலமான பகுதிகளாக ஆக்கப்பட்டதுக்கு பின்னால தகவல் தொழில்நுட்பம் இல்லாத நேரத்தையில அவர்களால் அமுல்படுத்த முடியல. ஆனா சட்டத்தை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சு காட்டின மாதிரி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். தகவல் கிடைச்ச உடனேயோ அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு விட்டார்கள், தகவல் கிடைச்ச உடனேயோ அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாள் நோன்பு என்கிறத அறிவித்தார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பொதுவாக நடந்த விஷயங்களில் சுட்டிக்காட்டி இதுதான் அடிப்படை அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறது நாங்கள் பார்க்கணும். மதுஹப் மாலிக்கி எடுத்துக்கொள்ளுங்க. மாலிக்கி மதுஹபில் வந்து ஹாஷியத்து துசூக்கி என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. முஹம்மது பின் அரஃபா என்கிற அறிஞர் அவர்கள் எழுதியிருக்கிறார். மதுஹப் மாலிக் மதுஹபினுடைய பிரதானமான கருத்து பிறை எங்க தென்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்றது தான். அவர் சொல்றான் வந்து இது அரோயல் ஹிலால், பிறை தென்பட்டு விட்டது என்றால் வஅம்ம ஸௌமு சாயிரல் பிலாத் கரீபன் அவ் பஈதா, நோன்பு வந்து எல்லா இடங்களுக்கும் அது பொதுவானதாகத்தான் இருக்கும். ஒரு ஊர்ல பிறை தென்பட்டு விட்டது என்று அறியப்பட்டு விட்டால் அது உலக நாடுகள் எல்லாத்துக்கும் பொதுவானதுதான். அது கிட்டத்தில் உள்ள நாடாக இருந்தாலும் சரி, தூரத்தில் உள்ள நாடாக இருந்தாலும் சரிதான் அப்படி என்று சொல்லி அவர்கள் இந்த புத்தகத்தில் சொல்லுகிறார்கள். இதுவெல்லாம் மதுஹபுகளோடு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இந்த பிறை தொடர்பாக எமக்கு சொல்லுகின்ற விடயங்கள் ஆகும். மதுஹபு ஹம்பலியை எடுத்துக்குவோம். ஹம்பலி மதுஹபில் வந்து கஷ்ஷாஃபுல் கினா என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை எழுதின அறிஞர் புஹூத்தி இமாம் அவர்கள் சொல்லுகின்ற போது வைதா சபத்தத் ருயத்துல் ஹிலால் பிமகானின், பிறை ஒரு இடத்திலே தென்பட்டு விட்டது என்று உறுதியாகிவிட்டால் கரீபன் கான அவு பஈதன், அது தென்பட்ட இடம் தூரமான இடமாக இருந்தாலும் சரி கிட்ட இடமாக இருந்தாலும் சரி, லசிமன் நாஸ குல்லஹும் அஸ்ஸௌமு, மனிதர்கள் அனைவர்களுக்கும் நோன்பு பிடிக்கிறது அவசியம். பிறைய காணாதாக்கள் இருக்கா இல்லையா, காணாதவர்களுடைய சட்டம் கண்டவர்களுடைய சட்டமாய்தான். பிறைய கண்டவர்கள் எப்படி நோன்பு பிடிப்பார்களோ அதே மாதிரி தான் காணாதவர்கள் தகவலை கேட்டு நோன்பு பிடிப்பார்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூமூலி ருயத்திஹி, நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வந்து நோன்பை வந்து பிறைய கண்டுபிடிங்க என்று சொல்லி. இந்த ஹிதாப் நபி அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை இந்த சமுதாயத்திலே உள்ள அனைவர்களுக்கும் பொதுவானதுதான். அவர்கள் ஒருத்தரை பார்த்து ஒரு கூட்டத்தை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லல, மொத்த உம்மத்தினரையும் பார்த்து தான் இந்த வார்த்தையை சொன்னார்கள் அப்படி என்று சொல்லி அவர்கள் இந்த புத்தகத்தில் எழுதி வைக்கிறார்கள். அர்-ரௌதுல் முர்பி என்று சொல்லி எல்லாம் கிதாபுகள் இருக்கின்றன, ஹம்பலி மதுஹபு கிதாபுகள். அதுகளில் வந்து இந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மதுஹபுகளில் வந்து பிரதானமான 3 மதுஹபுகளையும் சர்வதேச புற சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இதுதான் பொதுவான நிலைப்பாடு என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால அன்பிற்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அறிஞர்களுடைய மதுஹபுகளுடைய பிரபல்யமான கருத்து சர்வதேச பிரதானம். அதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எங்களுடைய புத்தகங்கள்ல. ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால் ஆதாரங்கள் அதுக்கு தான் இருக்குது. அவர்கள் ஆதாரங்களாக எடுத்து வைக்கக்கூடியது என்ன? ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், யார் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு பிடித்துக் கொள்ளட்டும். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் மின்கும், உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு பிடிக்கட்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் மாதத்தை அடைகிற நேரத்தில் எல்லாரும் ஒரே நேரத்தில் அடைய இயலாது. உலகத்தில் வந்து நாட்கள் எப்படி போயிட்டு இருக்குது,
சில பொழுதுகளில் நாங்கள் இன்னும் சிலரை விடவும் முந்தி போயிட்டு இருப்போம், சில பிந்தி வந்துகிட்டு இருப்பார்கள். இன்னும் சில நேரங்களில் நாங்கள் பிந்தி போயிட்டு இருப்போம், அவர்கள் முந்தி போயிட்டு இருப்பார்கள். உண்மையிலேயே 29வது நாள் முடிந்து விட்டால் மாதம் முடிகிறது, பிறையை கண்டா பிறை அவர்கள் பார்ப்பார்கள். பிறை அவர்களுக்கு தென்பட்டு விட்டால் அவர்களுக்கு ரமலான் மாதம் உண்டாயிற்று. இப்போது நாங்கள் இருப்போம் ஷாபான் மாதத்தினுடைய 29வது நாளையில் நாங்கள் பிந்தி போயிட்டு இருப்போம். ஒரு 5 மணித்தியாலம் பிந்திரிக்க மட்டும் வைங்க. அவர்களுக்கு 6 மணியாக இருக்குகின்ற போதோ எமக்கு கிட்டத்தட்ட 12 மணி 1 மணியாக இருக்கும் பகல் நேரத்தையில். நாங்கள் அம்மாதத்தை அடைய இயலாது. அவர்கள் அடைஞ்சிட்டார்கள், பிறையை கண்டுட்டார்கள், அல்லது 30 பூர்த்தியாக்கிட்டார்கள். அவர்கள் அம்மாதத்தை அடைஞ்சிக்குவார்கள். அடையாதவர்கள் தொடராக அடையாமலுக்கு இருப்பார்களா? இல்லை. மார்க்கம் என்ன சொல்லுகிறது? பிறையை பார்த்தவர்கள் மாதத்தை அடைஞ்சிட்டார்கள். மாதத்தை அடையாமல் இருப்பவர்கள் பிறை தகவலை ஏற்ற மாதத்தை அடைந்துக்குவார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு பிறையை காட்டுவது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வச்சுக்கொள்ளுங்க. இன்றைய இரவையில் அல்லாஹ் தஆலா பிறையை காட்டினானாம் என்று சொன்னா நோன்பு பிடிக்கிறது எப்ப ஆகுமாகும்? வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்கிற ஆகுமா? சனிக்கிழமை நோன்பு பிடிக்கிறது ஆகுமா? பிறையை காட்டினா அந்த அடுத்த நாள் சனிக்கிழமை நோன்பு பிடிக்க வேண்டும். இங்க இருக்கிற வெள்ளிக்கிழமையில, அப்ப வெள்ளிக்கிழமையில இருப்பவருக்கு அந்த மாதம் இன்னும் வரல, அது வரும். முடிச்சதுக்கு பின்னால பிறை தகவல் எங்களுக்கு தெரியுது. ஓ, இன்ன இடத்துல பிறையை கண்டுட்டாலாம் என்று தகவல் கிடைச்சா உடனடியாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். அல்லது நாங்க முந்தி போயிட்டு இருக்கிறோம் என்று வைங்க. முந்தி போயாச்சு, 6 மணியை தாண்டி 7 மணியை தாண்டி 10 மணிக்கு ஆயிட்டுது. நாங்க முடிவெடுக்கிறோம் மாதத்தை 30 பூர்த்தியாக்குற. முடிவெடுத்ததுக்கு பின்னால ஒரு இடத்துல இருந்து தகவல் வருது. என்ன தகவல்? இன்ன இடத்துல பிறையை கண்டுட்டார்கள், அது ஊர்ஜிதமாக நிரூபிக்கப்பட்டு போய்விட்டது என்று தகவல் வந்து விட்டால் அப்ப எங்களுக்கு பிறை தகவல் வந்து விட்டது. அப்ப மாதம் உண்டாகிவிட்டது. ஏற்கனவே மாதம் தெரியாமலுக்கு இருந்து உண்டாகாமலுக்கு இருந்துச்சு. இப்ப தகவல் வந்த உடனேயோ நாங்களும் அந்த மாதத்தை அடைந்து கொண்டோம். எனவே அல்லாஹ் தஆலா மாதத்தை உங்களில் யார் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு பிடிக்கட்டும், அடையாதவர்கள் அடைந்து நோன்பு பிடிக்கிறார். அடையாதவர்கள் எப்படி அடைவார்கள்? ஒன்று 30 பூர்த்தியாக்கி அடைவார்கள், அல்லது பிறை தகவல் அவர்களுக்கு கிடைத்து சாட்சியம் கிடைத்து தகவல் கிடைத்து அதன் மூலமாக அறிவார்கள். அறிஞ்சதுக்கு பின்னால அவர்கள் மாதத்தில் நோன்பு பிடிப்பார்கள். இப்படி அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்கள். இரண்டாவதாக சூமூலி ரோயத்தி அஃப்திரூலி ரோயத்தி, நீங்கள் பிறையை கண்டு நோன்பு விடுங்கள், பிறையை கண்டு நோன்பு விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா பொதுவாகத்தான் சொல்லுகிறான். இது அனைத்து முஸ்லிம்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். அப்படி என்று சொல்லி அந்த வார்த்தையை வைத்து அவர்கள் சட்டத்தை அமைக்குகிறார்கள். இதே மாதிரி ஆரம்பத்தில் ஒரு ஊர்ல பார்க்கப்பட்ட புறை அந்த ஊர்ல மட்டும்தான் இருந்துச்சு, தகவல் இல்லை. இந்த தகவல் தொழில்நுட்பம் வந்ததுக்கு பின்னால அந்த பிறை தகவலை ஏன் நாட்டோடு மட்டுப்படுத்தி கொண்டீங்க? நாட்டோடு மட்டுப்படுத்துறதுக்கு என்னாவது ஆதாரங்கள் இருக்குதா? அப்படி நாட்டோடு மட்டுப்படுத்தினால் ஏன் அதை கொஞ்சம் பக்கத்து நாட்டோட மட்டுப்படுத்த இயலாது? அப்படி என்று சொல்லி அவர்கள் கேட்டு இல்லை இது பிழையான அடிப்படைங்கிறத விளங்கப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக இன்றைய உலகம் ஒரு குடையின் கீழே இருக்கிறது. கலிபோர்னியாவில் தீ பரவியது என்ற தகவல் 10 நிமிஷத்துக்குள்ள இங்க தீயா பரவிட்டு அங்க லைவ்ல காட்டிட்டு இருந்தார்கள். கலிபோர்னியாவில் தீ பரவிட்டு இருக்கிறது லைவ்ல காட்டினார்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒரு 15-20 நிமிடங்களுக்குள்ளாலே நடக்குகின்ற ஒரு விடயம் மிக வேகமாக பரவக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். தகவல் தொழில்நுட்பத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அப்ப அங்க கலிபோர்னியாவிலே தீ பரவுகிறது என்பதை இங்கே காத்தாங்குடியிலே அக்கரப்பத்திலே இருந்து கொண்டு 15-20 நிமிடங்களால் எங்களால் அறிய முடியுமாம் என்று சொன்னால், அமெரிக்காவிலே பிறை கண்ட அந்த தகவல் எங்களுக்கு 10-15 நிமிடங்களால் கிடைக்கின்ற போது ஏன் அதை அமுல்படுத்த முடியாமல் போய்விட்டது? ஆகையினாலே தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து காணப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அதை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய மாதத்தை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். இது மதுஹபு அறிஞர்களுடைய கருத்து. அதே மாதிரி இன்னும் சில அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இமாம் ஷவுகானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பிரபல்யமான ஒரு இமாம், அவர்கள் இந்த கருத்தை சொல்லுகிறார் தன்னுடைய நைலுல் லௌத்தார் என்ற கிதாபில்.
இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியில இப்படி இந்த பிறையில வந்து எங்க எந்த இடத்தில் பிறை தென்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்றது தான் சரி. இது வந்து அப்படி இல்லாமலுக்கு நாம வந்து இந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கக்கூடிய சூமுல் ருயதி என்கிற அந்த மான வாசகங்களை அது வந்து நாட்டோட மட்டுப்படுத்தப்படும், ஒரு இடத்தோட மட்டுப்படுத்தப்படும் சொல்லி நாம நினைக்கிறது வந்து அடிப்படையை திருப்புறதாக அமைஞ்சிரும். பொதுவான கருத்தில தான் நாங்கள் அந்த ஹதீஸை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து முபாரக் ஃபூரி ரஹ்மஹுல்லா துஹ்பத்துல் அஹ்வதி என்ற கிதாப் எல்லாருக்கும் தெரிஞ்ச கிதாப். ஏன் இதை நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இந்த அறிஞர்கள் எல்லாம் இந்த பிறை விஷயத்தில் இந்த நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய காலத்தில் அதை செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போயிது. இமாம் ஸைலை ரஹ்மஹுல்லா அவர்கள் இப்படியான இந்த இமாம்கள் எல்லாம் அவர்கள் தங்களுடைய புத்தகங்களில் இந்த நிலைப்பாட்டை ஆதரித்து எழுதியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அல் ஃபிக்ஹு அலல் மத்ஹபில் அர்பா அப்துர் ரஹ்மான் ஜஸீரி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியும் இந்த பிறை சம்பந்தமாக உலகத்தில் எங்கே தென்பட்டாலும் அதை எடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இமாம் ஹாஃபிதுத்தீன் நஸவி ரஹ்மஹுல்லா தஃப்சீருன் நஸவி என்ற புத்தகம் இருக்கிறது, ஆரம்பத்தில் வாழ்ந்தவர்கள். இவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய செய்திகள் அந்த அரபு வாசகங்கள் இங்கே இருக்கின்றன. ஹுத்பாவிலே நேரம் காணாது, தகவலுக்காக மாத்திரம் அவர்கள் பெயர்களை நான் சொல்லிக் கொள்கின்ற அன்பிற்குரிய சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்கள். இப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்த இமாம்கள், குர்ஆன் சுன்னாவை பேசின இமாம்கள் இந்த பிறை விடயத்திலே இப்படியான நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். இந்த நிலைப்பாட்டை எடுத்த அந்த இமாம்கள் தம்முடைய வாழ்நாளில் அதை அமுல்படுத்துறதுக்கு அவருக்கு அமலுக்கு போயிட்டு. அதுக்கு என்ன காரணம்? 2ஆம் நூற்றாண்டில் 5ஆம் நூற்றாண்டில் ஃபத்ஹுல் பாரி அதாவது இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் 7ஆம் நூற்றாண்டில் உள்ளவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் தெரியும் இல்ல. அந்த காலத்தில் வசதிகள் இல்லை. வசதிகள் இல்லாத நேரத்தில் இந்த சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்தலை. அவர்களும் சொன்னார்கள் அமுல்படுத்த இயலாமலுக்கு போயிட்டு. தகவல் கிடைக்கவில்லை என்று சொன்னா அவரவர்களுடைய பகுதியில் கண்டமாய் தான் எடுத்துக்கிட்டு இருந்தார்கள். இந்த இமாம்கள் இந்த காலத்தில் வாழ்ந்திருந்தால், அன்றைய காலத்தில் இந்த சட்டங்களை சொன்னார்கள், இந்த காலத்தில் இவர்கள் வாழ்ந்திருந்தால் இவர்களுடைய நிலைப்பாடு என்ன, இவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள்? இதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறை விடயத்திலே நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிறை நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இப்போது எமது நாட்டிலே தௌஹீத் வட்டத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் 2 சாரார் இருக்கிறார்கள். ஒரு சாரார் பிறை குழுவோடு சேர்ந்து போகக்கூடியவர்கள், இன்னும் ஒரு சாரார் சர்வதேச பிறை என்று சொல்லிக் கொண்டு உலகத்திலே எங்கிருந்து பிறை தகவல் வந்தாலும் ஏற்று செயல்படுகின்றவர்கள். பிறை குழுவோடு போகக்கூடிய சாரார், பிறை குழு வந்து ஷாவி மதுஹபின் அடிப்படையில் செயல்படுகிறது. மதுஹபின் அடிப்படையில் தான் அவர்கள் பிறையை தீர்மானிக்கிறார்கள். எனவே அவர்களோடு சேர்ந்து பிறையில மட்டும் ஒன்றுபட்டு போவது எந்த வகையில் நியாயம்? அல்லது குர்ஆன் ஹதீஸ் என்று பேசக்கூடிய நாங்கள் ஒரு கட்டத்தில் வந்து இந்த சட்டத்தை அமுல்படுத்தலை. எல்லாரும் சர்வதேச பிறை இல்லை, லோக்கல் பிறை இல்லை, எல்லாருமே இந்த சட்டத்தை அமுல்படுத்தலை. ஏன்னா அமுல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கல. 1960களில் வந்து அந்த சந்தர்ப்பம் இருக்கல. 1950 வந்து அந்த சந்தர்ப்பம் இருக்கல. வசதிகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை. இப்ப அல்லாஹ் தந்திரிக்கானா இல்லையா? அப்ப ஏன் நாங்கள் அதை வந்து குர்ஆன் சுன்னாவுல உள்ளது, குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமானது என்று முடிவெடுத்து ஏன் தௌஹீதோடு சம்பந்தப்பட்டவர்கள் இந்த பிறையை எடுக்கக்கூடாது? அப்படி நாங்கள் பிறையை எடுத்து கொண்டாடினால் அரசாங்கங்களை கொண்டு போய் ஜெயிலில் அடைப்பார்களா? அரசாங்க சட்டத்துக்கு எதிரானதா நாங்கள் கொண்டாடுவது? பிறை தகவலை எடுத்து ரோம்பு பிடிக்கிறது, பெருநாள் கொண்டாடுறது அரசாங்க சட்டத்துக்கு எதிரானதா? அரசாங்க சட்டத்துக்கு எதிரானது இல்லை. இந்த நாட்டில் வந்து அவரவர்களுடைய கொள்கையை கோட்பாடுகளை செய்யலாம். அப்ப குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய நாங்கள் எப்ப இந்த சட்டத்தை அமல்படுத்துறது? அப்ப இதுவரைக்கும் நாம மௌத்தாகிற வரைக்கும் இந்த சட்டத்தை அமல்படுத்தல. குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமானது என்கிறோம். இதை கேட்கிறார்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? சர்வதேச புறதான் குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமானது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா இங்க தீர்மானிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை என்று சொன்னால் ஒரு காலத்தில் வந்து வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன தெரியுமா? நீங்க வந்து 1-2 பேர் இருந்துட்டு செய்யறீங்க, அதுக்கு ஒரு கமிட்டி இல்லை, கமிட்டி இல்லாமலுக்கு எப்படி இந்த பிறையை நாங்கள் அமுல்படுத்துறது என்று கேட்டார்கள். இன்றைக்கு கமிட்டி வந்துட்டு மாசம் கலண்டர் வெளியிடுகிறார்கள், பிறை தகவலை ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் இப்ப என்ன சொல்றார்கள் தெரியுமா? எந்த இமாம் அமுல்படுத்தல, நாட்டில் பிரிவினை உண்டாக்காதாங்கன்னு சொல்லி
அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஏற்புடைய காரணம் இல்லைங்கிறது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறை தொடர்பான நிலைப்பாடுகளில் குர்ஆன் சுன்னாவுக்கு மிக நெருக்கமான நிலைப்பாடு சர்வதேச பிறையாகும். இதுதான் இந்த பிறையை நாங்கள் சரிகாண்பதனுடைய அடிப்படை அம்சம். அதுக்கு அடுத்தா போல் உலகத்திலே இருந்து நல்ல முறையிலே வாழ்ந்து புத்தகங்களை எழுதிய நல்ல அறிஞர்களுடைய நிலைப்பாடும் அதிகமானவர்கள் இதைத்தான் சொல்லுகிறார்கள். உலகிலே தோன்றிய மதுகபுகளில் பிரதானமான மதுகபுகள் 4 என்று எங்களுக்கு தெரியும். அந்த 4 மதுகபுகளிலும் குறிப்பாக 3 மதுகபு சர்வதேச பிறைதான் சரியானது என்று சொல்லுகிறது. ஜும்ஹூருல் உலமாக்கள் சர்வதேச பிறைதான் சரியானது என்று சொல்லுகிறார்கள். இப்போது இதை ஏன் நாங்கள் அமுல்படுத்தக்கூடாது? குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமானத்தில் ஏன் நாங்கள் ஒன்றுபடக்கூடாது? ஏன் நாங்கள் பிரிந்து நிற்க வேண்டும்? நாட்டிலே நாங்கள் பிரிந்து குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே இந்த பிறையை தொழுதால் அல்லது நோன்பு பிடித்தால் நாங்கள் குற்றவாளியாக கருதப்படுவோமா? இஸ்லாமிய நாட்டில் நாங்கள் இருக்கிறோமா? ஒரு ஆட்சியாளனுக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டால் அது குற்றம். அது இஸ்லாமிய நாடு என்றால் பொருத்தம். இஸ்லாம் அல்லாத ஒரு நாட்டிலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த நாட்டிலே அவரவர்களுடைய சட்டத்தை பிரச்சனை இல்லாமல் செய்து கொண்டு போகலாம். இப்படியான ஒரு நிலப்பாடு இருக்கின்ற போது ஏன் நாங்கள் இதில் ஒன்றுபடக்கூடாது? ஒன்றுபட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பிறை தகவலை ஏற்று நாங்கள் செயல்படலாம் என்று வந்தால் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கும்? இன்னும் சொல்ல போனால் நாங்கள் பிறை கமிட்டியோடு உடன்பாடு இல்லாதவர்கள். அவர்கள் பிறை தகவல்களை கடந்த காலங்களிலே எப்படியெல்லாம் ஆக்கியிருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும். தெரிந்து கொண்டு நாங்கள் அதுக்கு பின்னால போகிறோம். இன்னும் சொல்ல போனா ஒரு கட்டத்தில் வந்து மீனாது கொண்டாடுங்க அப்படி என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த நாட்டில் வந்து அரசாங்கமும் அதை அங்கீகரித்திருக்கிறது மீலாது விழா கொண்டாட்டத்தை. ஆனால் தௌஹீத் பேசக்கூடிய நாங்கள் என்ன செய்வோம்? அன்றைய தினத்திலே புத்தாடை அணிவோமா? அன்றைய தினத்தில் வந்து நாங்கள் பெருநாள் மாதிரி ஆக்கி கொண்டாடுவோமா? நாங்கள் என்ன சொல்லுவோம்? மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இல்லை. இல்லையே, இந்த நாட்டிலே உள்ள பெரும் அமைப்பு சொல்லுகிறது நீங்கள் இன்றைக்கு மீலாது விழா கொண்டாட வேண்டும் என்று, எல்லோருக்கும் சந்தோஷமான தினம் என்று சொல்லுகிறது. அப்படி சொல்லுகின்ற போது அதை ஏன் நீங்கள் எடுக்கவில்லை? அது மார்க்கத்தில் இல்லை என்றதுக்கு எடுக்கலைன்னு சொல்லுவீர்கள். அப்படி என்றால் குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த முடிவை ஏன் எடுக்கக்கூடாது? இந்த முடிவிலே தௌஹீத் வட்டத்திலே உள்ளவர்கள் ஏன் செயல்படக்கூடாது? தௌஹீதோடு சம்பந்தப்பட்டவர்கள் ஏன் செயல்படக்கூடாது? மத்தாக்களை விட்டுருங்க, ஏன் செயல்படக்கூடாது? அப்படி நாங்கள் பிரிந்து பெருநாள் கொண்டாடுறது பாவம் அப்படியா? அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஏன் ஜும்மாவை உருவாக்கினீர்கள்? ஒரு ஊர்ல ஒரு பள்ளி வாசல் 2 பள்ளி வாசல்ல அழகாக ஜும்மா செஞ்சுட்டு சந்தோஷமாக இருந்தார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் 5 பேரை வச்சு 10 பேரை வச்சு ஏன் ஹுத்பா உண்டாக்கினீர்கள், பள்ளியை உண்டாக்கினீர்கள்? அது பிரிவினை இல்லையா? அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் நாங்கள் பார்க்க வேண்டியது தலீலை மாத்திரம்தான். தலீல் என்ன சொல்லுகிறது? ஆதாரம் என்ன சொல்லுகிறது? குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமானது இந்த சர்வதேச பிறைதான் என்று சொல்லி இருந்தால் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். அந்த தகவலை இப்போது பரிமாறுவதற்கு நல்ல வசதிகள் வாய்ப்புகள் உருவாகிவிட்டன. நமது நாட்டில் அதுக்கென்று கமிட்டிகள் உருவாகிவிட்டன. எனவே அதை ஏற்று நாங்கள் செயல்பட்டு எங்களுடைய நோன்பை எங்களுடைய பெருநாளை அந்த அடிப்படையில் அமைத்துக் கொள்வோம். அதுதான் குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமானதாக இருக்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் தெரிந்து கொண்டு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அந்த பிறை விஷயத்திலே இவ்வாறு ஒன்றுபடுவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று கூறினவனாக இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய இன்னும் சில நாட்களிலே நாங்கள் ரமலான் மாதத்தை அடைய இருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் பிரதானமான ஒரு மாதம். இந்த மாதத்திலே நாங்கள் நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும், வணக்க வழிபாடுகளை உற்சாகப்பட வேண்டும், எங்களுடைய நன்மைகளை குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எப்படி திக்ர் செய்ய சொன்னாரோ அப்படி திக்ர் செய்வோம், எப்படி தௌபா செய்ய சொன்னார்களோ அப்படி தௌபா செய்வோம், எப்படி ஸலவாத்து சொல்ல சொன்னாரோ அப்படி ஸலவாத்து சொல்லி நன்மைகளை செய்து அல்லாஹ்வின் அருளை இந்த மாதத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். காலத்தையும் நேரத்தையும் நாங்கள் அநியாயமாக்கி விடாமல் இந்த மாதத்தை சரியான முறையிலே பயன்படுத்தி அல்லாஹ்வின் அருளை பெற்ற நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.